கடினமான நாள்ல இருந்து நீங்க வெளியே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஃபர்ஸ்ட் தோன்ற ஒரு விஷயம் எப்படின்னா, எப்படா இதெல்லாம் முடிய போகுது, ரொம்ப சீக்கிரமா வந்து நம்ம ரிட்டையர் ஆயிடணும், நம்ம வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நல்லா வாழணும்னா இப்பவே கடகடன்னு சேர்த்து வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ முடிச்சுட்டு ஆனா வந்து பின்னாடி சூப்பரா வாழணும் அப்படின்னு வந்து நம்ம நிறைய நினைச்சிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச விஷயத்த செய்யணும், இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கோங்க. ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முடியாத விடுமுறை அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு ஒரு சாலிட் ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணுங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு லைக் ரிட்டையர்மெண்ட் அப்ப நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த டெசிஷன் இருக்கு இல்லையா, அதை சப்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம வந்து ரிசோர்சஸ் சேர்த்து வச்சிருக்கோமா அப்படின்றத வந்து நம்ம கரெக்டா பாத்துக்கணுங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால பின்னாடி போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. நம்ம உழைச்சிட்டு இருக்க இந்த காலத்திலேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு சரியா வந்து நம்ம கிட்ட இருக்க சொத்தெல்லாம் வந்து அலோகேட் பண்ணிருக்கோமா, அசட்ஸ் எல்லாம் வந்து சரியான இடத்துல வந்துட்டு நம்ம போட்டிருக்கோமா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு ஏத்த மாதிரி இருக்கா, நம்மளோட ஸ்பெண்டிங் ஹேபிட்காக இருக்கட்டும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான டேஸ்ட்டுக்கு இருக்க மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணுங்க. இன்னைக்கு நிலைமையில பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய வெரைட்டி இருக்கு. உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, உங்களுக்கு வந்து எவ்வளோ டைம்குள்ளே வேணுமோ அவ்வளோ, உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் வேணுமோ அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இப்போ கொட்டி கிடக்குது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்க்கெட்டில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ரெண்டு, அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். எஸ், நான் வந்து உங்களோட விஷ்ணுபிரியா பேசிட்டு இருக்கேன் க்ரோ தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங், ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங், இந்த மாதிரி நிறைய முக்கியமான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ரீஜனல் லாங்குவேஜில், அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்ல, ஹிந்தியில், இந்த மாதிரி எதில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல வந்து தனித்தனியாக சேனல்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்காக அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்பிஎஸ்னா என்னன்னு பார்க்கலாங்க. என்பிஎஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த பேர்லேயே தெரியுது, இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்பான்சர் பென்ஷன் ஸ்கீம்ங்க. 2004 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக இந்த ஸ்கீமை லான்ச் பண்றாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது 2009ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்கீம் வந்து ஜென்ரல் பப்ளிக்கும் ஓப்பனா விடுறாங்க. ஜென்ரலா வந்துட்டு இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான என்பிஎஸ் ஸ்கீம் அதில் போய் இன்வெஸ்ட் பண்றாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு கலெக்டிவா நிறைய இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து டோட்டலா பூல் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த என்பிஎஸ்க்கு தனியாக வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கீம்ல எடுத்தவங்களோட அந்த மணி எல்லாம் யூஸ் பண்ணி இவங்க வந்து லைக் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவா வந்து சில விஷயம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைவர்சிஃபைடா இது வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இவங்க கலெக்ட் பண்ண எல்லா காசையுமே. ஸோ அப்படி என்ன மாதிரியான செக்யூரிட்டிஸ்ல எல்லாம் இவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல, ட்ரெஷரி பில்ஸ்ல, கார்பரேட் டெபென்ச்சர்ஸ்ல, கார்பரேட் ஷேர்ஸ்ல எல்லாம் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல இருந்து இன்கம் இவங்களுக்கு எப்படி வரும்? ஸோ ஆப்வியஸா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிட்டர்ன் தான் வந்து உங்களுக்கு இதுல இருந்து இன்கமா இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஃபண்ட் மேனேஜர் உங்களோட ஃபண்ட் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான ரிட்டர்ன் எல்லாம் எடுத்திருக்காரோ அதெல்லாமே உங்களுக்கு வர மாதிரி தானே. ஸோ வந்து டைம் படி பாத்தீங்கன்னா வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்து இதோட வளர்ந்துட்டே போகும் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இதை வந்து நம்ம வித்ட்ராவல் பத்தி பேசணும் அப்படின்னா வந்துட்டு 60% ஆஃப் த அமௌண்ட்டை உங்களோட ரிட்டையர்மெண்ட் அப்போ நீங்க லம்சமா வந்துட்டு லைக் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். மீதி 40% பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆன்னுட்டி பிளான் வாங்குறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க லைஃப் இன்சூரர் கிட்ட இருந்துங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த என்பிஎஸ் ஒரு ஜெனரலா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஒரு இண்டிவிஜுவலா இருக்கீங்க, அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஒரு என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க சரியா வந்து எந்த அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது இன்னும் உங்களுக்கு ரிட்டர்ன் வர போகுது. அந்த ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் அப்போ 60% வந்து உங்களால வித்ட்ரா பண்ணிக்க முடியும். மீதி இருக்க 40% வந்து நீங்க ஆன்னுட்டி பிளான் வந்துட்டு எடுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்க. இல்லையா வந்து ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்க்கு உங்களுக்கு பென்ஷன் கிடைக்குங்க. இப்போ வந்து நம்ம ஆன்னுட்டில வந்து 40% வந்து நமக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஆன்னுட்டி பிளான் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ இந்த ஆன்னுட்டி பிளான்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
ஆன்விட்டி பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இன்வெஸ்டருக்கும் இன்சூரருக்கும் இருக்கிற ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் இவங்க அக்ரி பண்ணிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டர் வந்துட்டு பீரியாடிக்கலாவோ இல்ல வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டோ வந்துட்டு இன்சூரருக்கு கொடுப்பாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் ஃபியூச்சர்லயோ இல்ல இமீடியட்டாவோ இல்ல ஒரு லம்சம் அமௌண்ட்டாவோ இல்ல ஒரு ரெகுலர் பீரியாடிக்கல் இன்கமாவோ வந்துட்டு இன்வெஸ்டருக்கு தரதா வந்து அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து ஜெனரலா வந்து ஆன்விட்டி பிளான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆன்விட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளோட சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ அப்படி இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆன்விட்டில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இன்கமுமே டாக்ஸபிள் தாங்க. இப்போ இந்த என்பிஎஸ் ஓட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாக்கலாங்க. ஸோ இந்த இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்பிஎஸ் அப்படின்றது ஒரு மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ மார்க்கெட் லிங்க்டு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்சட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து அதுக்கு பெருசா இருக்காதுங்க. அதோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 9% வந்து 12% வரைக்கும் வேரி ஆகுறதுக்கான சான்சஸ் இருந்துட்டு இருக்குங்க. ஸோ ஆப்வியஸா வந்து மார்க்கெட் லிங்க்டா இருக்கனால அதுக்கேற்ற மாதிரியான ரிஸ்க்கும் அதுக்கு இருக்குங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, இவங்களோட அந்த அசெட் மிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இவங்க வந்து இவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபண்ட் மேனேஜர் கிட்ட பேசி அந்த டென்யூர்க்குள்ள அவங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியுங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த டைம்ல என்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணவும், அதெல்லாம் வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அதை எடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து அதுல ஏதாவது லிமிட் கொடுத்துருக்காங்க, இதுல இவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணணும், இதுல இவ்வளவுதான் அலோகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்க அந்த மாதிரியான ப்ரிஃபரன்சஸ் எடுத்துக்க முடியுங்க. ஸோ இப்போ ஜெனரலா வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், இது வந்து மார்க்கெட் லிங்க்டு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால வந்து இதுல ரிஸ்க் அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டா வந்து இட்ஸ் பியூர்லி வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸும் உங்க ஃபண்ட் மேனேஜர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து உங்களோட ரிஸ்கே வந்து நம்மளால வந்துட்டு சொல்ல முடியுங்க. ஏன்னா உங்களோட ஃபண்ட் மேனேஜர் என்ன மாதிரி வகையில வந்து அதை டைவர்சிஃபை பண்ணியிருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்றது இல்லையா, இல்ல வந்து நார்மலா பண்றது இல்லையா, இல்ல உங்களுக்கு லாங் டேர்ம் இன்கம் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காரா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் நம்மளோட அந்த ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது ஆப்வியஸா வந்து இது வந்து ஒரு மார்க்கெட் லிங்க்டு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறனாலங்க. யாரெல்லாம் வந்து என்பிஎஸ்ல ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, என்பிஎஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாங்க. இப்போ என்பிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டு ஜாயின். நம்ம மொத்தமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் கேஒய்சி வந்து ஃபில் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்து ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் வந்துட்டு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 18 இயர் மேலே 60 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இந்த என்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு டயர் 1 டயர் 2 அப்படின்னு வந்து 2 அக்கௌண்ட் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்பிஎஸோட டயர் 1 அக்கௌண்ட்டை பத்தி பேசலாம். இது வந்து ஒரு மேண்டேட்டரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம் என்பிஎஸ்க்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லா விதமான ரெகுலேஷன்ஸையும் கண்டிப்பா நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லாங்க. அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மினிமமா வந்து இதை ஓபன் பண்ணி இதுல வந்து 500 மினிமம் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல. அது மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து அப்பர் லிமிட்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது, பட் மினிமமா வந்து 500 கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா வித்ட்ராவலுக்கான ரூலும் வந்துட்டு கரெக்டான ரூலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 60% தான் வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் அப்போ நீங்க வித்ட்ரா பண்ண முடியும், மீதி 40% வந்துட்டு கண்டிப்பா ஆன்விட்டி பிளான் தான் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க அதாவது இந்த லைக் பிளான்ல இருந்து கிடைக்கிற இன்கம்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களால டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கண்டிப்பா கிளைம் பண்ணிக்க முடியுங்க. டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்மளால பண்ணிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு யூனிக் ஐடியா இருந்துட்டு இருக்கும். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் வச்சுதான் நீங்க வந்து இந்த கிளைம் அதெல்லாமே பண்ண முடியுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா என்பிஎஸோட டயர் 2 அக்கௌண்ட். இந்த டயர் 2 அக்கௌண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு டயர் அக்கௌண்ட் 1 அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் டயர் 2 அக்கௌண்ட் வச்சிருக்க முடியும். ஸோ இது பேசிக்கா பாத்தீங்கன்னா வந்து டயர் 1 அளவுக்கு வந்து இதுல வந்து ரொம்ப அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மினிமம் கான்ட்ரிபியூஷன் வந்து 1000 rupees இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி வித்ட்ராவல் பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் பிளெக்சிபிளா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து பெருசா இப்படிதான் பண்ணும் அப்படிதான் பண்ணுன்ற மாதிரியான எந்த மாதிரியான கண்டிஷன்ஸும் கிடையாது. ஸோ எப்ப வேணாலும் உள்ள வரலாம், எப்ப வேணாலும் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அக்கௌண்டா தான் இந்த டயர் 2 அக்கௌண்ட் இருந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த டயர் 2ல இருந்து நீங்க வந்து என்ன மாதிரியான இன்கம்லாம் ஏர்ன் பண்றீங்களோ அந்த இன்கம்லாம் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா டாக்ஸபிள் தான். ஏன்னா இது வந்து சிம்பிளா பாத்தீங்கன்னா வந்துட்டு டயர் 1ஓட ஒரு டாப் அப் அக்கௌண்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இந்த டயர் 2 அப்படின்றது. ஸோ அதனால வந்து இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற இன்கம் எல்லாமே வந்துட்டு டாக்ஸபிள் தாங்க. இப்போ வந்து நம்ம இந்த என்பிஎஸோட சாய்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசலாங்க. ஸோ என்பிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்து 4 கிளாஸ் ஆஃப் அசட் வந்துட்டு இவங்க சாய்ஸா கொடுக்குறாங்க. என்ன மாதிரியான லைக்
அசட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஈக்விட்டி, இன்னொன்று வந்து கார்பரேட் டெப்ட், இன்னொன்று வந்து கவர்மெண்ட் பாண்ட். நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்ங்க. ஸோ அந்த 4ல வந்து இவங்க எப்படி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு 7 ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்துட்டு லைக் இவங்களோட டோட்டல் டேர்ம்ல வந்து இவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் ஒருத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான சாய்ஸ் கொடுக்குறாங்க. அதையும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து 2 சாய்ஸ் வச்சிருக்காங்க. லைக் ப்ராட் கேட்டகரி அதை பிரிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒன்னு வந்து ஆக்டிவ் சாய்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோ சாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்டிவ் சாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க இதுல நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட அசட்டை நானே அலோகேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமமா நீங்க ஈக்விட்டியில பாத்தீங்கன்னா 75% மட்டும் தான் வந்து அலோகேட் பண்ண முடியும் உங்களோட டோட்டல் ஃபண்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் சாய்ஸ்ங்க. ஆட்டோ சாய்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோ சாய்ஸ்ல வந்து நம்ம போய் வந்து சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுவே வந்துட்டு லைஃப் சைக்கிள் ஃபண்டை வந்துட்டு பேஸ் பண்ணி லைக் அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து ஒரு 3 வெரைட்டி இருக்குங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மாடரேட், கன்சர்வேட்டிவ், அக்ரெசிவ் அப்படின்னு 3 இருக்குங்க. மாடரேட் லைஃப் சைக்கிள்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஈக்விட்டியில பண்ற அலோகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து ஈக்விட்டி தான் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருவாங்க. கன்சர்வேட்டிவா இருக்கீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து 25% தான் வந்து ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அக்ரெசிவ் வந்துட்டு உங்களோட லைஃப் சைக்கிள் இருக்கு, அக்ரெசிவா இருக்கு உங்களோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 75% வந்து நீங்க ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இதுதான் இதுல இருக்கிற 2 சாய்ஸஸ், ஆக்டிவ் அண்ட் ஆட்டோ. இப்போ ஓரளவுக்கு உங்க எல்லாருக்குமே வந்துட்டு லைக் என்பிஎஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, லைக் என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு பேசிக் ஐடியா வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள போலாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து பூல் பண்ணுவாங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சர்டன் கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம். ஸோ அதுல இருந்து இன்வெஸ்ட் பண்ணி அப்போ ஒவ்வொரு இன்வெஸ்டரும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வந்து தனித்தனியா யூனிட்ஸ் இருக்கும். அதாவது வந்துட்டு அந்த ஹோல் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து இவ்வளவு யூனிட்ஸ், இவ்வளவு போர்ஷன் இந்தந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி யூனிட்ஸ் அவங்களுக்குன்னு இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க நிறைய ஏர்ன் பண்ணிருப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரிட்டர்ன் வந்து இவங்க எவ்வளவு யூனிட்ஸ் ஓன் பண்ணிருக்காங்களோ அந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிட்டர்ன்ஸையும் அவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. பட் அந்த ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இன்கர் பண்ணிருக்காங்களோ அதை எடுத்துட்டு அதோட நெட் அசெட் வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதை வந்து அவங்கவுங்க கையில வந்து சேர்த்துருவாங்க. ஜெனரலா பாத்தீங்கன்னா வந்துட்டு இது எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு இன்வெஸ்டர் இருப்பாங்க, நிறைய இன்வெஸ்டர் சேர்ந்து மணி பூல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஃபண்ட் மேனேஜர் அப்படின்ற ஒருத்தர் உள்ள வருவாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அந்த செக்யூரிட்டி ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன்ல இருந்து எக்ஸ்பென்சஸ் போக மீதிய மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ்க்கே வந்துட்டு பாஸ் பேக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டோட்டலா வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நடக்கிற வந்து ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டைப்ஸை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்க. இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு செபில வந்துட்டு செபி மியூச்சுவல் ஃபண்ட் ரெகுலேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வந்து அலோகேட் பண்றீங்க இல்லையா, அதாவது டைவர்சிஃபை பண்ணி தானே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அந்த செக்யூரிட்டிஸ்ல எல்லாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா வந்து ஈக்விட்டில 65% மினிமம் நீங்க வச்சிருக்கணும். அப்போதான் வந்து அதை வந்துட்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னே நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு வந்துட்டு செபி வந்து ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டெட் மியூச்சுவல் ஃபண்ட். டெட் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிக்சடான ஒரு இன்கம் ஃபர்ஸ்ட் கொடுக்குங்க. ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அது வந்து கார்பரேட் பாண்ட்ஸ்ல, கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல, கார்பரேட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல, மணி மார்க்கெட்ல, ஸோ இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ்ல எல்லாம் வந்து அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா டெபென்ச்சர்ஸ்க்கு நமக்கு வந்து ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்கம் வந்து கிடைக்குங்க. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அந்த ஹைபிரிட்ல பாத்தீங்கன்னா வந்து ரெண்டுமே கலந்துருக்கும். அதாவது வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அதுக்கப்புறம் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுமே கலந்துருக்கும். லைக் அவங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரியான ரேஷியோல இது ரெண்டுமே வந்து அவங்க
அவங்களே டைவர்சிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலா மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்ல லைக் இந்த ஹைபிரிட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் அதிகமா என்ன அப்படின்னா வந்து வெறும் இந்த டெட் அண்ட் ஈக்விட்டி இல்லாம கோல்டு அந்த மாதிரியும் வந்துட்டு லைக் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து மியூச்சுவல் ஃபண்டாவே என்ன மாதிரியான செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்விட்டியில பண்றாங்க, அப்புறம் டெட்ல பண்றாங்க, கோல்ட்ல பண்றாங்க, மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதுல எல்லாம் பண்றாங்க. ஸோ இதுதாங்க வெரைட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்பிஎஸ் பத்தியும் பார்த்துட்டோம், மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியும் பார்த்துட்டோங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ் என்னென்ன அப்படிங்கறத இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லாக்கிங் பீரியட் பத்தி பேசலாங்க. லாக்கிங் பீரியட் அப்படின்னு சொல்லும் போது என்பிஎஸ்ல வந்து நீங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அது வந்து கண்டிப்பா ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க ஒருவேளை ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்லயோ இல்ல வந்து ஏதாவது க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் லாக்கிங் பீரியட் வரும். மற்றபடி இதுல லாக்கிங் பீரியட்லாம் எதுவும் கிடையாதுங்க. ரிஸ்க் பத்தி பேசணும் அப்படின்னா வந்து இது வந்து மார்க்கெட் லிங்க்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றனால ஆப்வியஸா வந்து அதுல ரிஸ்க் இருக்கு. பட் இந்த பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம பேசணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க என்ன மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ரிஸ்க் வந்து நீங்க பேர் பண்ணா போதுங்க. ஃபிளெக்சிபிலிட்டி பத்தி பேசணும் அப்படின்னா வந்து என்பிஎஸ் வந்து பெருசா வந்து உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்வியஸா வந்து நீங்க வேணும்ன்றப்ப உள்ள எக்ஸிட் என்ட்ரி அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வந்து அது ரொம்பவே ஃபிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கிடைக்கிற growth பத்தி பார்க்கலாம். growth வந்து உங்களுக்கு என்பிஎஸ்ல வந்து மாடரேட்ல இருந்து ஹை வரைக்கும் இருக்கும். இந்த பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான டைப் ஆஃப் ஃபண்ட் செலக்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான growth தாங்க இருக்கும். வித்ட்ராவல் பாலிசிஸ் பத்தி பேசும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிஜிடா இருக்கும். இதுதான் வந்துட்டு நடக்கும், இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபிளெக்சிபிளாவே வந்து அந்த வித்ட்ராவல் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குங்க. இப்போ வந்துட்டு என்பிஎஸோட டாக்ஸ் பெனிஃபிட்ஸை பத்தி பேசலாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டயர் ஆன் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்க அதுல 80CCDல வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 படி உங்களால 50,000 வரைக்கும் வந்துட்டு லைக் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியுங்க. ஸோ அதை தாண்டி இன்னும் இருக்கு ஓவர் அண்ட் அபோவா இருக்கு அப்படின்னா வந்து 80Cல ஒரு 1.5 lakhs வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலயும் உங்களால வந்துட்டு கண்டிப்பா கிளைம் பண்ணிக்க முடியுங்க. ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு இந்த என்பிஎஸ் ஸ்கீம்ல வந்துட்டு உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பேசிக் சேலரியில 10% வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து 80CCD சப்செக்ஷன் 2 படி உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். பட் நான் முன்னாடி சொன்னது வந்து எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன், அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 80CCD சப்செக்ஷன் 1B படி உங்களால வந்து அங்க கிளைம் பண்ணிக்க முடியுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் பத்தி பேசலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற டாக்ஸ் பெனிஃபிட் பத்தி பேசணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுவும் வந்துட்டு அதுல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்து 80C படி உங்களுக்கு வந்து 1.5 lakhs வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் இருந்துட்டு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து என்பிஎஸ் பத்தியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியும் வந்து ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துருப்பேன். ஸோ இதுல இருந்து வந்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இது ரெண்டுத்துல எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத கண்டிப்பா முடிவு பண்ணுங்க. என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் பிளானுக்கான ஒரு சேவிங் அப்படின்னு சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பினான்சியல் கோல் செட் பண்ணி அதை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆப்வியஸா உங்களுக்கு வந்து அது ஃபிளெக்சிபிளா தெரியும். டாக்ஸ் சேவிங்குமே வந்து உங்களுக்கு ரெண்டுத்துலயுமே வந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நீங்க இது ரெண்டுத்துல எது வந்து பெஸ்டா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்களோ கண்டிப்பா அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கிறது ஆப்வியஸா வந்துட்டு உங்களுக்கு வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான், ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தானே தவிர நீங்க என்பிஎஸ்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வந்துட்டு நீங்க லைக் யாருக்கெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க போய் சொல்லுங்க. பிகாஸ் நீங்க வந்து இந்த ஏஜ்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் நம்மளால வந்துட்டு லைக் நம்ம வந்து ரிட்டையர் ஆகும் போது நம்ம நினைச்ச எல்லாமே வந்து நம்மளால கம்ஃபர்ட்டா பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா நீங்களும் அதை பத்தி யோசிங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Grow Tamil யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் இதுலலாம் இருக்கிற அந்த லைக் இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விஷ்ணுபிரியா. நன்றி.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.